அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பாருங்கள், நம்ம வந்து முந்திரியும் பிஸ்தாவும் வச்சு ரோல் செஞ்சுருக்கோம். ரொம்ப சூப்பராக இருந்துருக்குது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாம். பாருங்கள், முந்திரி வந்து ஒரு 100 கிராம் இருக்கும் வச்சுருக்கிறேன். முந்திரி பருப்பு. அதுலேயே பிஸ்தா பாருங்கள் 50 கிராம் வச்சுருக்கேன். இது வந்து பவுடர் சுகரு, பிஸ்தாவில் போட்டு பட்டிக்கணும். இது பிஸ்தாவுக்கு போடுற பால். இது வந்து முந்திரிக்கு போகிற சுகர் வச்சுருக்கேன். இது மில்க் பவுடர் ரெண்டுக்குமே சேர்த்து செய்யணும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது முதல் அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், இது முந்திரி அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அடுத்தது பிஸ்தா அரைச்சிட்டு வந்துடலாம். பிஸ்தா அரைச்சிட்டு வந்தாச்சு. இதுவும் நைஸாக அரைச்சிக்கணும். பிஸ்தாவில் பாருங்கள், பவுடர் சுகர் போடுறேன். பிஸ்தாவில் வந்து ஒரிஜினல் பிஸ்தாவில் அந்தளவுக்கு கலர் கிடைக்காதுங்க. அதனால் கொஞ்சமாக பாலில் ஃபுட் கலர் சேர்க்குறேன், க்ரீன் கலரு. அப்போ தான் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். உங்களுக்கு வேணாண்டாங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. கொஞ்சமாக ஊற்றி கலரி விடுவோம். பார்த்து ஊற்றணும், இல்லாட்டி ரொம்ப தண்ணியாக போயிடும். இப்போ இதில் வந்து மில்க் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ முதல் முந்திரியை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். சட்டி வச்சுருக்கிறேன். இதில் வந்து சுகரை முதல் போட்டுக்குவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சமாக நல்லா அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், பிசு பிசு தன்மை இருந்தால் போதும். கம்பி பதம்லாம் தேவையில்லை. இப்போ வந்து பவுடர் பண்ண முந்திரியை அதில் போட்டுடலாம். அடுத்தது மில்க் பவுடரையும் போட்டுருவோம். 1 கப்பு மில்க் பவுடர் இருக்குது, அது போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கை விடாமல் கிண்டணுங்க. சிம்மில் வச்சுக்கணும், ரொம்ப வேகமாக இருக்க விடாது. இப்போ சீக்கிரம் ரெடி ஆயிரும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. நல்லா திரண்டு வருது பாருங்கள். அடியில் ஒட்டக்கூடாது சட்டியில். நல்லா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே தான் நான் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டேஜ் இருந்தால் தான் நம்ம தேய்க்கிறதுக்கு கரெக்டாக வரும். இல்லாட்டி ஒட்டிக்கிட்டோம், தேய்க்க வராது. ரோல் பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக போயிடும். ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த பட்டர் பேப்பர் இங்கே நெய் தடவிருக்கேன். அந்த பேப்பரில் இந்த முந்திரி ஏதாவது ஊற்றியும் தடவி வச்சிடலாம். அப்போ தான் ஒட்டாமல் வரும். கொஞ்சம் ஆற விட்டு அப்புறமா நம்ம தேய்க்கலாம்.
அடுத்து பிஸ்தாவையும் அதே மாதிரி ரெடி பண்ணிடுவோம். சட்டியில் கொஞ்சமாக நெய் போட்டிருக்கேன். போட்டு இந்த பிஸ்தாவையும் அதில் போட்டு கொஞ்சம் ட்ரை ஆக்குவோம். கொஞ்சம் கொழகொழப்பாக இருக்குது. இப்படி இருந்தால் ரோல் பிடிக்க வராது. பாருங்கள், இதுவும் அதே அளவுக்கு ஆகிடுச்சு பாருங்கள். சட்டியில் ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். இதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஆற விட்டு நம்ம ரோல் பிடிக்கிற வேலை தான். ரெண்டுமே ஆறிடுச்சு. இது பாருங்கள், நான் பட்டர் பேப்பர்லேருந்து நான் எடுத்து ரொட்டி கட்டையில் வச்சு கொஞ்சமாக நெய் போட்டு லேசாக ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி தேய்ச்சி விட்டேன் ரோல் பிடிக்கிறதுக்கு. பிஸ்தாவை முதல் ரோல் பிடிச்சிக்கலாம். ரோல் பிடிச்சிட்டு முந்திரியில் வந்து உள்ளே வச்சுருவோம். வச்சு முந்திரியை வந்து அப்படியே தூக்கி மேலே வச்சிடணும். ரோலை கவர் பண்ணிடணும். பிஸ்தாவை கவர் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி விட்டுட்ருவோம் மீதி இருக்கிறத. இதை நல்லா ரோல் ஆக்கிட்டுருவோம். இப்போ கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். முந்திரி பிஸ்தா ரோல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நமக்கு கடையெல்லாம் வாங்கினா அவ்வளோ விலை. இது கொஞ்சமாக நெய் தடவிக்கும். கத்தியில் ஒட்டிக்குது. நெய் தடவிட்டு கட் பண்ணால் ஈஸியாக வந்துடுது பாருங்கள். அழகாக வந்துடுச்சு பாருங்கள். அடுத்தது வந்து முந்திரியை உள்ளே வச்சு பிஸ்தாவை மேலே கோட்டிங்கில் கொடுப்போம். ஏங்க இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது பாருங்கள், பிஸ்தா மேலே வச்சு முந்திரி உள்ளே இருக்குது. இது வந்து முந்திரி மேலே வச்சு பிஸ்தா உள்ளே வச்சுருக்கோம். ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.